மும்பை இந்தியன்ஸ் அணி தங்களின் கேப்டன் ஹர்திக் பாண்டியாவை ட்ரேடிங்கில் அனுப்பிவிட்டு அவருக்கு பதிலாக மாற்று வீரர்களை வாங்க முடிவு செய்துள்ளது. இதை உறுதி செய்வது போல ஹர்திக்கும் மறைமுகமாக சிஎஸ்கே அணியை குறிப்பிட்டு தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவ்வப்போது போஸ்டுகளை வெளியிட்டார். இதை பார்த்து சென்னை ரசிகர்களும் தங்களுக்கு ஒரு சிறந்த கேப்டன் கிடைக்கப் போவதாக ஆனந்தத்தில் மிதந்தனர். இந்நிலையில் ஹர்திக் பாண்டியாவை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிராகரித்து இருப்பதாக புதிய தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ட்ரேடிங்கில் ஹர்திக்கிற்கு பதிலாக ஆயுஷ் மாத்ரே, சிவம் துபே இருவரையும் விட்டுக் கொடுக்க மும்பை கேட்டதாகவும் இதை சென்னை விரும்பவில்லை என்பதால் ட்ரேடிங் பேச்சுவார்த்தையை இரண்டு அணிகளும் அத்துடன் முடித்துக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். இதற்கிடையே நல்லதொரு கேப்டன் இல்லாமல் தவிக்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் ஹர்திக்கை வாங்க போட்டி போடுவதாக கூறப்படுகிறது. இரண்டு அணிகளிலுமே உலகின் தலை சிறந்த வீரர்கள் இருக்கின்றனர். ஆனால் அவர்களை வழிநடத்த நல்ல கேப்டன் அந்த அணிகளில் இல்லை. இதனால் மேற்கண்ட அணிகளில் ஒன்று ஹர்திக்கை வாங்கலாம் என்று தெரிகிறது. அதன்படி ஹர்திக் பாண்டியா ராஜஸ்தான் அணிக்கு சென்றால் அவருக்கு பதிலாக யசஸ்வி ஜெய்ஸ்வால் மும்பைக்கு சொல்லலாம் என்றும், கொல்கத்தா அணிக்கு சென்றால் ஹர்திக்கிற்கு மாற்று வீரராக ரிங்கு சிங், வருண் சக்கரவர்த்தி மும்பை அணிக்கு செல்லக்கூடும் என்றும் கிரிக்கெட் வட்டாரங்களில் பேச்சு அடிவிடுகிறது. இதனால் 20வது IPL தொடரில் ஹர்திக் பாண்டியா எந்த அணிக்காக விளையாடப் போகிறார் என்று ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர்.